உங்கள் விஜய். எங்க எங்க பார்த்தாலும் ஆளுக்கு ஆளு கிளாஸோட திரியறாங்க. எனக்கு ஒரு சோடா மிக்ஸ் பண்ணி தரலாம் இல்ல? தானோ இன்னைக்கு வேணாமே. அப்ப என்னைக்குமே வேணாம். பரவாயில்லையே, நல்ல முடிவா தான் எடுத்திருக்க. நான் என்னைக்குமே வேணாம்னு சொன்னது உங்களை. ஐயோ தானோ, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் யாருக்கும் தெரியாம மிக்சிங் சோடா அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அது சரி சரி, ஒட்டு நீ மாதிரி ஒட்டிட்டு நிக்காம ஆக வேண்டிய வேலையை பாருங்க, போங்க. வணக்கம் மேடம். வாங்க வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம் வெல்கம். சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே, பிரமாதம் பிரமாதம். நீங்க வந்த உடனே இந்த இடம் பூராவும் எக்ஸ்ட்ரா லைட் போட்ட மாதிரி பிரகாசம் ஆயிடுச்சு. பின்ன என்ன மேடம், நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வராம இருந்தா எப்படி? அதான் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்க சோடா குடிக்கிறீங்களா? ஐயோ வேணாம் வேணாம், அதுல மிக்சிங்கா இருக்கும். தயிர்ல சக்கரை போட்டு தருவாங்களே லஸ்ஸி, அது உங்களுக்கு பிடிக்குமா? அப்ப அதான் உங்களுக்கு சரியா இருக்கும். அதை குடிக்கிறீங்களா? ஆஹா, அடடா, நாம நினைச்சது நடந்து போயிடுச்சு. கிருஷ்ணன் சார், கிருஷ்ணன் சார், கிருஷ்ண சார். சாரி மேடம், சொல்லுங்க. உங்க மஞ்சுவை பாத்துட்டீங்க போல இருக்கு. ஐயோ மேடம், அது வந்து என்ன மேடம் நீங்க சும்மா அது வந்து எதுக்கு நீங்க இப்படி வாயால சப்பலாங்கட்டு கட்டுறீங்க? நாங்க எங்க சம்பந்திய சம்பந்தி சம்பந்தின்னு கூப்பிடுற மாதிரி நீங்க சம்பந்தின்னு கூப்பிட முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா நீங்க அவங்களோட சம்பந்தமே போடல. அதனால மஞ்சுன்னு தானே கூப்பிட முடியும். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. வாங்க 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 வாங்க. சம்மந்தி யாரு வந்திருக்கா பாருங்க. இந்த காட்சிய அந்த உண்ணியட்டம் பார்த்தா எப்படி ஆனந்தமா இருக்கும். இருடி ஏ கேரளாக்காரி, உன் புருஷனை கூட்டிட்டு வார. எப்படி இருக்க மஞ்சு? ഞാൻ വളരെ നന്നായിട്ടുണ്ട്. என்ன என்ன அவரு மஞ்சுவ மஞ்சு மஞ்சுன்னு வாய் நிறைய கூப்பிடுற அழகு இருக்க. அட 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 அடா, நாளெல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்களாமே. ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க? எங்க? வாங்க காட்டுறேன், வாங்க. கிருஷ்ணன் சார். இல்ல இல்ல இல்ல, மஞ்சுமா கூப்பிடுற மாதிரி கிறிஸ் சார். எந்த ஊரா இருக்கும்? பாலக்காடா இல்ல கோழிக்கோடா? அட, எந்த ஊரா இருந்தா எனக்கு என்ன? காலேஜ்ல பழகினவங்க இப்பவும் ஞாபகம் வச்சு பாத்துக்கிறாங்களே. உண்மையிலே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தங்கமானவங்க.
யாரு கூப்பிட்டது? தெரியலையே. ஆ? யாரு கூப்பிட்டா என்ன, பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்துக்கிறாங்க, நல்ல விஷயம் தானே. ஒருவேளை சம்பந்திமா கூப்பிட்டிருப்பாங்களோ? வசந்தி தம்பி கொஞ்சம் தள்ளுப்பா. உன்னியேட்டா எந்த இது? One more. உன்னியேட்டா நீங்க என்ன இவ்வளவு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க? இதுல சுகர் இருக்கு, உடம்புக்கு நல்லது இல்ல. எனக்கு சுகர் இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிச்சியா? ஆ? இது கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல, ஹாட் ட்ரிங்க். உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சிட்டியா? சொல்லு. அவரா? அவரு கிறிஷ், எந்த காலேஜ் ஃப்ரெண்டு. நாங்க ரெண்டு பேரும் சாட் பண்ணிட்டு இருந்தோம். உன்னியேட்டா அது கண்டோ? ஆமா, இன்னும் ஜாஸ்தியாவே சாட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப க்ளோஸ் போல் இருக்கு. அதே க்ளோஸா இருந்தோம். காலேஜ்ல எல்லாரும் எங்க ரெண்டு பேருக்குள்ள என்னமோ இருக்குன்னு நினைச்சாங்க. ஒரு கான்டெஸ்ட்ல கூட எங்க ரெண்டு பேருக்குமே பெஸ்ட் பேர் அவார்டு கூட கிடைச்சது. உன்னியாட்டா? ஐயோ, ஹீ கிறிஷ் ஒரே அசடு, சில்லி பாய். அவனை விட நான் தான் பெரிய அசடு. நீ அவங்கிட்ட போய் சாட் பண்ணிட்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, பேசிட்டாரு. ஓடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். അയ്യോ ഉണ്ണിയേട്ടനക്ക് എന്തായി? എന്റെ ഗുരുവായൂരപ്പാ, ഉണ്ണിയേട്ടനക്ക് വട്ട് പിടിച്ചോ? ശോ. மாட்னாடா கேரளாக்காரி. சும்மாரடி. ரியலி மா? ஓ செம்ம ஸ்வீட். சூப்பரா இருக்க மணி. அப்பாக்கு பொறாம வந்துருச்சு. எனக்கு ஒன்னும் മനസ്സിലായില്ല. ഉണ്ണിയേട്ടൻ എപ്പോഴും ഇങ്ങനെ നടന്നതേ ഇല്ല. பரவாயில்லையே, அப்பாக்கு உண்மையில ஓவர் பொசசிவ்னஸ். நீங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க. எனக்கு உண்ணியேட்டன் பண்றத நினைச்ச கவலையா இருக்கு. நீங்க கிண்டல் பண்றீங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாத, நான் அவர்கிட்ட பேசுறேன். பேசு. ஐயோ, அடி வேடிக்கும். சும்மா இரு பிரியா. அசோக், சுகன்யாவை பாத்தியா? அவ நார்மலாவே இல்ல. அவ ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இல்ல? வந்தனா, சுகன்யா அவளோட ஹஸ்பண்டை மிஸ் பண்றான்னு நினைக்கிறேன். அதான் டென்ஷனா இருக்கா.
இங்க பார் சுகன்யா, உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா நீ பேச வேண்டாம். ஆனா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஈஸ்வர் ரொம்ப நல்லா இருக்காரு. எப்பவுமே உன்னை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காரு. என் காயத்துல உப்பு தூவ வந்தியா? ஆ? போயிடு. உனக்கும் எனக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது, எப்பவும் கிடையாது. புரிஞ்சுதா? ஜஸ்ட் கெட் அவுட். லிசன் சுகன்யா, நடந்ததெல்லாம் மறந்துரு. இப்ப பிரசண்ட பத்தி மட்டும் யோசி. ஈஸ்வர் எங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டாரு. நீ மட்டும் ஏன் எங்களை எதிரியா பாக்குற? நானும் அசோக்கும் ஈஸ்வருக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈஸ்வர் வந்ததுனால நான் மறுபடியும் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன் மட்டும் நினைக்காத. உன்ன மாதிரி பொம்பளை கூட யாராலையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாது. ஈஸ்வரி இது ஒரு நாள் புரிஞ்சுக்கத்தான் போறாரு. நீ என் அண்ணனுக்கு துரோகம் பண்ணிருக்க. உன்னால யாருக்குமே உண்மையா இருக்க முடியாது. எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நான் குருடி இல்ல. நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு நல்லா தெரியும். புரிஞ்சுதா? நான்சென்ஸ். சுகன்யா ப்ளீஸ் உட்கார். உட்காரு. லுக், எனக்கு தெரியும் நான் அர்ஜுனுக்கு பண்ணது தப்புதான். ஆனா அர்ஜுன் இப்ப ஈஸ்வருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இன்னைக்கு நானும் அசோக்கும் ஈஸ்வருக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா உன்னோட ஃபேமிலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நீயே பார் சுகன்யா, நீ உன் புருஷனை பத்தி யோசிக்கணுமா இல்ல உன் அண்ணன் கூட இருந்து இன்னும் அழணுமா? அவரை பாரு, ஜஸ்ட் லுக் அட் ஹிம். உன்னை உன் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சுட்டு அவன் மட்டும் ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். சுகன்யா, உனக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையா? அவரும் உன்னை பத்தி நினைச்சு கொஞ்சமாவது வேதனைப்படணுமா இல்லையா? அர்ஜுனுக்கு என் மேல அக்கறை இருக்கு. எனக்காக அவன் வருத்தப்படுவான். ஆனா அவ கைக்குள்ள போட்டு வச்சிருக்காளே. சுகன்யா, நீ அத பத்தியெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத. இப்போ உன் அண்ணனோட ரிமோட் கண்ட்ரோல் என் கையில இருக்கு. எந்த பட்டனை அமுக்குனா அவருக்கு எங்க வலிக்கும்ன்றது எனக்கு தெரியும். அந்த வலிய பிரியாவுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்ன்ற வித்தையும் எனக்கு தெரியும். அந்த பிரியா நல்லாவே இருக்க மாட்டா. நல்லா இருக்க விட மாட்டேன். அந்த பிரியாவை ஏதாவது பண்ணி அழ வச்சுட்டா போதும். இந்த சுகன்யா காலம் பூரா என் காலடியிலேயே கிடப்பா. அர்ஜுன் பிரியாவுக்கு எதிராக ஏதாவது சொல்லணும், அதுல அவ அப்செட் ஆகணும். இதால எனக்கு டபுள் பர்பஸ். இன்னைக்கே நான் இதை செஞ்சாகணும், செஞ்சு காட்டுறேன். சரி,
நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருங்க, நாங்க போய் ஜெய பார்த்துட்டு வரோம். பரத், மாமா இன்னொரு ரவுண்ட். வேணாம் 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 வேணாம். உங்க அத்தை பார்த்து நான் கோவப்படுவா. அத்தை கேட்டாங்கன்னா நான் கொடுத்தேன்னு சொல்லுங்க. அடிங்க, என்ஜாய். தேங்க்யூ. பார்த்து. எல்லா ஆம்பளைக்கும் ஒரே பிரச்சனை தான், பொண்டாட்டி பிரச்சனை. என்ன அர்ஜுன், வயசானவங்க கூட எல்லாம் நின்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் பக்கத்துல இருக்கிறவங்கள எல்லாம் இழந்துட்ட போல இருக்கே. ஆமா, எங்க உன் சன்னியாசி பொண்டாட்டி? ஓ, ஐ மீன் எதுக்கும் ஆசைப்படாதவன்னு சொல்ல வந்த. அவளாவது நீ ட்ரிங்க்ஸ் பண்றப்போ கம்பெனி கொடுத்துருக்கலாம். அவதான் சுத்த கர்நாடகமாச்சே. ஆக்சுவலி அவ கேரளா இல்ல, கர்நாடகமான கேரளா. சரி, அவளை விட. அவளால உனக்கு என்னைக்குமே பிரயோஜனம் இருக்க போறதில்ல. நான் உன் மனசுல இருக்கிற வரைக்கும் யார் மேலேயுமே உன்னால அன்பு காட்ட முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உன் மனசுல இருக்கிற வரைக்கும் யார் மேலேயுமே உன்னால அன்பு காட்ட முடியாது. வந்தனா, என்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்படாம உனக்கு தூக்கமே வராதா? அர்ஜுன், டாபிக்க மாத்தாத. எதுக்கு இப்ப சும்மா நடிக்கிற? எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. பூஜாவுக்காகத்தான் நீ பிரியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அதனாலதான் நீ இன்னும் அவளை தொடவே இல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த ஈஸ்வர் உன் பக்கம் வந்துட்டான், அதானே? எல்லா கேடிகளும் மொத்தமா ஒரே இடத்துல சேர்ந்திருக்கீங்க, அதானே? ஈஸ்வர் தானே உன்கிட்ட இதெல்லாமே சொன்னா. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு வந்தனா? பிரியாவுக்கும் எனக்கும் உள்ள உறவு உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொம்பளையால என்னைக்குமே புரிஞ்சிக்க முடியாது. உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு வந்தனா, நிஜமா. அர்ஜுன், மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிரு. அர்ஜுன், நான் இப்ப உன்னை ஒன்னும் புதுசா பார்க்கலையே. நான் உன்னோட வைஃப். நம்ம 2 பேருக்கும் நடுவுல எவ்வளவு அன்பு இருந்துச்சு, அதெல்லாம் மறந்துட்டியா? எனக்கு தெரியும் அர்ஜுன், நீ இது வரைக்கும் எந்த பொம்பளையுமே காதலிக்கல. ஏன்னா நீ என்ன மட்டும்தான் காதலிச்சுக்கிட்டு இருக்க. நீயா உன்னை கற்பனை பண்ணி அதிலே வாழ்றது தானே உன் புத்தி. நீ அப்படியே இருந்துட்டு போ. சார் வாங்க. ஆண்டி வாங்க ஆண்டி, போட்டோ எடுக்கலாம். வாமா. So cute. Thanks கா. அண்ணா அண்ணி எங்க? அண்ணன் அங்க இருக்காரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். வர சொல்லு சீக்கிரம். நீங்க வாங்க. ஹாய் பிரியா. கங்க்ராட்ஸ் காவ்யா. அர்ஜுன் வரல? அர்ஜுன் அண்ணா அங்க இருக்காரு. அர்ஜுன் வா. Yeah, I'm coming. Excuse me. எங்க போயிட்ட? வா. One second. Wait. பிரியா,
நான் உன் கூடலாம் நின்று போட்டோ எடுத்துக்க முடியாது. நான் வந்தனா கூட நின்று போட்டோ எடுக்கலான்னு ஆசைப்படுறேன்.